இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அன்வார் ராமபோசா சந்திப்பில் பாலஸ்தீன விவகாரம், வர்த்தக தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும். தென்னாப்பிரிக்காவுக்கான மலேசிய தூதரகம் தகவல். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வர்த்தக பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை தென்னாப்பிரிக்க அதிபர் மேடமெலா சிரில் ராமபோசாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இப்பேச்சுவார்த்தையில் பாலஸ்தீன விவகாரம், இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெறவுள்ளன. வரும் நவம்பர் 22 துவங்கவுள்ள G20 தலைவர்கள் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள அன்வார் இன்று வியாழக்கிழமை ஜோஹன்னஸ்பர்க் நகருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அவருடன் மலேசிய பேராளர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். இதனிடையே நாளை தென்னாப்பிரிக்க அதிபர் உடனான சந்திப்பின் போது காசாவில் நடக்கும் வன்முறைகள் நிறுத்த வேண்டும் என்ற மலேசியாவின் உறுதியான நிலைப்பாட்டை அன்வார் வெளிப்படுத்துவார் என தென்னாப்பிரிக்காவிற்கான மலேசிய தூதர் டத்தோ யுபாஸ்லான் யூசுப் தெரிவித்துள்ளார். மலேசியா நீண்ட காலமாக இனவெறி தொடர்பான அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் நிலையில் இப்போது காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களின் உரிமைக்காக மலேசியாவும் தென்னாப்பிரிக்காவும் இணைந்து குரல் கொடுக்க உள்ளன. இந்த ஒரே மனநிலைதான் இரு நாடுகளின் உறவை இன்னும் வலுப்படுத்துகிறது என்று டத்தோ யுபாஸ்லான் யூசுப் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவில் குறிப்பாக கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு துறையிலுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்தாலோசிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL-ம் இத்தோப்பியாவின் அடிஸ் அபாபா சிட்டி ஹாலும் இணைந்து இரு நாட்டு தலைநகர்களின் நல்லுறவை வலுப்படுத்தும் நோக்கில் கூட்டாண்மை ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தமானது கிழக்கு ஆப்பிரிக்காவின் வளர்ச்சி திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் புரிந்து கொண்டு நடப்பு தேவைக்கேற்ப கோலாலம்பூரின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளையில் கழிவு மேலாண்மை, சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு, பூங்கா மேலாண்மை, வெள்ள தணிப்பு உள்ளிட்ட 5 முக்கிய அம்சங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியிருப்பதாக பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஆப்பிரிக்க பயணத்தில் அவருடன் பயணிக்கும் அமைச்சர்களில் ஒருவராக இணைந்துள்ள ஜலிஹா முஸ்தபா தற்போது இத்தோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் உள்ளார். சரம்பான் நூசாரி பிஸ்ஸண்டாயானில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று இரவு உணவருந்திக் கொண்டிருந்த ஆடவர் ஒருவரை நோக்கி மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து நேற்று புதன்கிழமை இரவு 11:25 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பு வந்ததாக சரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவரும் உதவி ஆணையருமான அசஹார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பொதுமக்கள் அளித்த தகவலின்படி அந்த ஆடவர் உணவருந்திக் கொண்டிருந்த வேளையில் அங்கு 2 வாகனங்களில் வந்த இருவர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தப்பிக்க முயன்ற அந்த ஆடவரின் மேல் குண்டுகள் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக நம்பப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இது குறித்த அறிக்கைகள் வெளியிடப்படும் என்றும் அசஹார் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார். லங்காவி கடலில் ஆபத்தை விளைவிக்கும் பாக்ஸ் ஜெல்லி மீன்கள் இருப்பதை கெடா மாநில மீன்வளத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக அவை லங்காவி கடலில் மிதமான அளவில் காணப்படுவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் சுக்ரி டெரிஸ் தெரிவித்துள்ளார். என்றாலும் கடல் சார்ந்த பொழுதுபோக்கு அம்சங்களை முற்றிலும் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் மிதமான அளவில் இருக்கும் ஜெல்லி மீன்கள் கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து ஜெல்லி மீன்களின் அபாயம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் துவங்கப்பட உள்ளன. இதனிடையே நேற்று லங்காவியில் சுற்றுலா மேற்கொண்டிருந்த ரஷ்ய தம்பதியரின் 2 வயது ஆண் குழந்தை ஜெல்லி மீன் கடித்து உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சரவா மாநில பணி நியமனங்களை ஆசிரியர்கள் பலர் நிராகரிப்பதற்கான காரணம் குறித்து கல்வி அமைச்சு விசாரணை மேற்கொள்கிறது.
கடந்த திங்கட்கிழமை ஆசிரியர் சேர்க்கைக்கான பதிவு நடைபெற்ற போது ஆசிரியர்கள் பலர் தங்களை பதிவு செய்து கொள்ளவில்லை என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்தார். சரவா மாநிலத்தில் பணியாற்ற ஆசிரியர்கள் தயங்குவது குறித்த முழு விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் அது குறித்து தகவல் தெரிவிப்பதாகவும் ஃபட்லினா சீடேக் குறிப்பிட்டார். இதனிடையே சரவா சிறப்பு ஆசிரியர் சேர்க்கை திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட 7 ஆசிரியர்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் பணி நியமனம் செய்யப்பட்ட மேலும் 51 ஆசிரியர்கள் பணிக்கு வரவில்லை என்பதை சரவா கல்வித்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் சுத்தமான கழிப்பறைகளையும் சுகாதார தரங்களையும் பூர்த்தி செய்யும் பணியிடங்களுக்கு மட்டுமே வணிக உரிமங்கள் வழங்கப்படும் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngah korming தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள கழிப்பறைகளின் பராமரிப்பு தரத்தை உயர்த்துவதற்கான அமைச்சகத்தின் முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் 2026 ஆண்டு முதல் நகர் மன்றங்களிலும் 2027 ஆண்டு ஊராட்சி மன்றங்களிலும் 2028 ஆண்டு மாவட்ட மன்றங்களிலும் இந்த நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக செயல்படுத்த உள்ளன. இந்த நடவடிக்கையானது நாட்டிலுள்ள வணிக வளாகங்கள், அரசு கட்டிடங்கள் உள்ளிட்டவைகளில் மக்களின் தேவைக்கேற்ப குறைந்தபட்சம் ஆண்களுக்கான ஒரு கழிப்பறையும் மற்றும் பெண்களுக்கான ஒரு கழிப்பறையும் இருக்கும் வகையில் வழிவகுப்பதாகவும் ngah korming குறிப்பிட்டுள்ளார். கிளாந்தானில் கடந்த ஓராண்டாக காரின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே இருக்கும் விலையுயர்ந்த பொருட்களை திருடி வந்த தம்பதியை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஜலான் வாக்காஃப் மெக்ஸைனாப்பில் அமைந்துள்ள பேரங்காடி ஒன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்க முயன்ற போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஓராண்டாக 1 லட்சம் ரிங்கேட்டிற்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் திருடி வந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களிடம் இருந்து செல்போன், மடிக்கணினி, ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் இருவரையும் 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதோடு இந்த வழக்கானது தண்டனை சட்டம் பிரிவு 379 கீழ் விசாரணை செய்யப்பட உள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.